ஏன் சார் உங்க பையனை இன்ஜினியரிங் படிக்க வைக்காம எதுக்காக பிஎஸ்சி மேத்ஸ் படிக்க அலோவ் பண்ணேல்? எதுக்காக? எதுக்காக? எதுக்காகடி? எதுக்காக? எதுக்காகடா இன்ஜினியரிங் எடுக்காம மேக்ஸ் எடுக்கிறேன்னு அப்பவே அப்பா கேட்டார். அவனுக்கு மேக்ஸ் தான் படிக்கணும்னு ரொம்பவே பிடிவாதமா இருந்துட்டான். அதனால அவன் இஷ்டத்துக்கு மேக்ஸே படிக்கட்டும், ஆனா இன்ஜினியரிங்லும் மேக்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அவனுக்கு கலப்படமே இல்லாத பியூரான மேக்ஸ் தான் வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சான். கலப்படமே இல்லாம பியூரா. ஐயோ, ஆனா உங்ககிட்ட நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். தேங்க்ஸ். ஏண்டி நீ ஏதோ கேட்கணும்னு சொன்னியே, ஸ்டார்ட். ஐயோ, தயங்காம கேள்வி. இன்னாடி? சரிங்கண்ணா. உங்க அம்மா, மாமியார், பெரியம்மா, சித்தி அவ எல்லாருடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், குலம், கோத்திரம் எல்லாம் இந்த நோட்ல ஒரு டேபிளா எழுதுங்கோ. பிடிங்கோ. ஐயோ, என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? எழுதுங்கோ. இன்னாடி பண்றது? வயிறு கலகுதுன்னு கிளம்பு. ஏங்கோ, உங்க ஆத்துல பாத்ரூம் எங்க இருக்கு? ஏண்டி என்ன பாத்துட்டு இருக்க? அவங்கள அழைச்சிட்டு போ. சரிங்கண்ணா, வாங்கோ. தேங்க்ஸ். ஐயோ சாமி, வாங்கோ, நான் அழைச்சிட்டு போறேன். வீட்ல இருந்து எஸ்கேப் ஆயிரணும். இதான் எங்க ஆத்து பாத்ரூம். சரிங்க. ஏங்கோ, 24 மணி நேரம் தண்ணி வரும். ஒருவேளை வரலன்னா என்ன கூப்பிடுங்கோ. சரிங்க. ஒன்னும் அவசரப்படாதீங்க, பொறுமையா இருந்து எழுதி கொடுத்தா போதும். சரிங்க. நான் ஏன் சொல்றேன்னா, ஆத்து பொம்மநாட்டியோட ராசி நட்சத்திரத்தை வச்சுதான் ஆம்பளைண்டா தலையெழுத்தே மாறும். சரிங்க. என்னங்க, நான் போயிட்டு வந்து எழுதி கொடுத்துடுறேனே. ஒரு அவசரம் இல்ல, மெதுவா எழுதி கொடுங்க. இப்போ என்ன? நீங்க பொறுமையா போயிட்டு வாங்கோ, நான் இங்கே காத்துட்டு இருக்கேன். என்ன எங்க மாட்டி விட்டுக்கிச்சு பாரு இது. ஏமா வாங்கோ, அவ வந்த உடனே எல்லாம் எழுதி வாங்கிக்கணும்.